வணக்கம். ஜெயக்குமார் ஊரப்பாக்கம். மதமாற்றம் இதை பற்றின ஒரு சிந்தனை. மதமாற்றம் எப்படி நடந்தது? அது நடக்க வேண்டிய காரியம் என்ன? காரணம் என்ன? ஏன்? மதமாற்றம் என்று 2 விஷயத்தில் நடந்தது. ஒன்று அதிகாரத்தினாலும், இன்னொன்று அடக்குமுறையினாலும். இது 2 விஷயத்தில் தான் இந்தியா முழுக்க மதமாற்றங்கள் நடந்தது. மதமாற்றம் நடப்பதற்கு சமயங்களும் ஒரு காரணமாகவே இருந்தது. எப்படி? மதத்துக்குள்ள 4 வர்ணாசிரமம் தர்மங்கள் என்று எழுதப்பட்டாச்சு. இதில் பிரதானமாக இருக்கிறது பிராமணர்கள். அவர்களுக்கு கீழே வர சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த 4 வர்ணத்தாருக்கும் 3 வர்ணத்தாருக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. பூணூல் என்று தன்னுடைய உடம்பில் ஒரு அடையாளம். அந்த அடையாளம் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, தங்களை சமுதாயத்தில் உயர் ஜாதி என்கிற ஒரு அடையாளத்துக்கு பயன்படுத்தினார். சூத்திரர்கள் இந்த பூணூல் என்பது அவர்களுக்கு வேலைக்கு இடையூறாக இருக்கிறதுனால சூத்திரர்கள் பூணூல் அணிவதை நிப்பாட்டிட்டாங்க. அதனால் அவங்க சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாகிட்டாங்க. அதாவது எல்லா உடல் உழைப்பு அடிப்படை வேலையெல்லாம் செய்கிற ஒரு வர்க்கமாகவே மாறிட்டாங்க. பூணூலை தொடர்ந்து அணிந்து கொண்டே ஒரு அடையாளமாக வச்சிட்டு இருக்கிற வைசியர், சத்திரியர், பிராமணர், இவங்க அந்த சமுதாயத்தில் உழைப்பாளி மக்களுக்கு நடுவில் இவங்க உயர் ஜாதியாக தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே உயர்ந்த ஜாதியாக பிராமணர் இருக்காங்க. இந்த வைசியரும் சத்திரியரும் தங்களை உயர் ஜாதி என்று எண்ணி பிராமணரை காட்டிலும் அதிகபட்சமாக அடக்குமுறையும் தீண்டாமையும் வன்முறையும் கட்ட வைத்து விட்டது இந்த சத்திரிய குலத்திலையும் வைசிய குலத்தில் இருக்கிற உயர்ந்த ஜாதின்னு தங்களை சொல்லிக்கிறவங்க சூத்திர மக்களை, அடிமட்ட மக்களை பெருமளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்க. நம்ம இந்திய வரலாற்றை எடுத்து படித்தாலே எந்த அளவுக்கு சூத்திரர் என்று சொல்லப்படுகிற அடித்தட்டு மக்கள் எப்படியெல்லாம் மேல்தட்டு மக்களால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, துன்பப்பட்டுருக்கிறாங்கன்னு தெரிய வரும். குடி தண்ணியிலேருந்து, மேலே உடுத்திக்கிற ஆடையிலேருந்து, பாதத்தில் அணிகிற செருப்பு உள்பட அவர்களுக்கு விளக்கப்பட்டு தீண்டாமைக்கு உள்பட்டவங்க என்று சமூக மக்களினால் நம்ம சொந்த தேசத்து மக்கள் அந்நியராக்கப்பட்டிருந்தாங்க. இதுதான் அடக்குமுறை. இந்த அடக்குமுறை பல நூற்றாண்டுகளாக அவங்களுடைய ஆழ் மனசில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. பிராமணர்கள் ஒரு காலத்தில் சூத்திரர்கள் ஆதிக்கம் செலுத்தினாங்கன்னு இருந்தால், இப்போ பிராமணர்களுடைய ஆதிக்கம் கிடையாது. பெரும்பாலானவுக்கு பிராமணர் ஆதிக்கம் கிடையாது. முந்தி கோவிலுக்குள்ளெல்லாம் வரவிட மாட்டேன், கோவிலுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடெலாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. கோயிலுக்குள்ளே எல்லா மக்களும் போகிறாங்க, சூத்திரர் உள்பட எல்லாரும் போகிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் போனால் தான் அவங்களுக்கு வருமானம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சூழல் இப்போ இருக்கிறதுனால எல்லா கோயில்களுக்குள்ளும் எல்லா மக்களும் போகிறாங்க. அதுக்கும் பல மக்கள் போராடி இதெல்லாம் பெற்றுக்கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஐயா அம்பேத்கர்லேருந்து, வள்ளலார்லேருந்து, பாரதியார்லேருந்து, ஐயா பெரியார்லேருந்து இவங்க எல்லாம் இந்த சூத்திர மக்களை ஒரு சமூக அந்தஸ்துக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டிருக்காங்க. இப்போ பிராமணர்கிட்ட எந்த தொந்தரவும் இல்லை. பிராமணர்கிட்ட இவங்க விடுதலை பெற்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யார்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்கனாக்கா, பிராமணருக்கு கீழே உள்ள உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க இந்த சூத்திரன்னு சொல்கிற தாழ்த்தப்பட்டவர், பிற்பட்டவர், மிகவும் பிற்பட்டவர் என்று சமுதாயமாக இவங்களே ஒன்று சேர்ந்து ஒதுக்கப்பட்டவங்களை மேலும் துன்பப்படுத்தினாங்க. இன்றைக்கும் சில கிராமங்களில் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும்படியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது ஒரு தொழில் என்று அந்த வர்க்கத்தாரை அப்படி அடிமையாக உபயோகப்படுத்துகிறாங்க. சாக்கடையில் மனுஷனே இறங்குறான் இல்லையா? இதெல்லாம் பாருங்கள். இந்த சூத்திரரை தவிர, அடிப்படை வேலையை செய்கிற தவிர மேற்தட்டு மக்கள்னு சொல்லிக்கிறவங்க இந்த வேலையில் வரதில்லை. அப்போது தங்களுடைய கழிவுகளும் தங்களால் உருவாக்கப்படுகிற கழிவுகளையும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சமுதாயம் தேவைப்படுது இல்லையா? அதுதான் சூத்திரர்னு சொல்லி இன்னைய வரைக்கும் சில கிராமங்களில் பாருங்கள், மனிதர்கள் குடிக்கிற குடிதண்ணியில் மனித மலத்தை கலந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மனுஷங்களுக்குள்ள இந்த பிரிவினை ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருனாக்கா, வர்ணாசிரம தர்மத்தை தவறாக புரிந்து அது வர்க்க பேதமாக பிரித்து பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்தான் பார்த்திங்களா? அவனோட தந்திர வேலை தான் இன்றைக்கி சமுதாயம் இந்த அளவு இருக்குது. கீதையில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கானாக்கா, ஒவ்வொரு தனி மனுஷனும்
சூத்திரனை தான் பிறக்கிறான். அவன் 4 படிநிலை அடைந்து தான் பிரம்மஞானத்தை பெறணும். அது பிராமணனாக இருந்தால் கூட சூத்திரன் தான் பிறப்பால். அவன் பிரம்மஞானத்தை பெறத்துக்கான முயற்சிகள் எடுத்து மேல்நிலையை அடையணுங்கிறது தான் கீதையினுடைய சாராம்சம். ஆனால் அதை தவறாக புரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, இது தேவ பாஷை, இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் ஒரு கூட்டம் அப்படி பிரித்து வச்சுது. அதை நம்பி அடுத்த வர்க்கம் அதை ஆளுகை செஞ்சுது. அதை நம்பி அடுத்த வர்க்கம் அதை வியாபாரமாக. இந்த அடக்குமுறையை மீண்டு வெளியே வர முடியாத ஒரு பெரிய சமுதாயம் அது தரமட்டமாகவே அடிமைகளாகவே வாழுது. இன்னி வரைக்கும் அதுக்கு விடுதலை கிடச்சிதானா? கிடைக்கல. பாருங்கள், பெருங்கூட்டமே சூத்திர வர்க்கம் தான், உழைப்பாளி வர்க்கம் தான் பெருங்கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு சமுதாய அந்தஸ்து எப்படி கொடுக்குதுன்னா, பட்டியல் இன மக்கள்னு சொல்லி அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வி இதெல்லாம் குறைஞ்சபட்சம் 12% தான் கிடைக்குது இல்லையா? குறைஞ்சபட்சமாக இருக்கிற உயர்தட்டு மக்களுக்கு 63% கொடுக்கப்படுது. இப்போ இதிலே பாருங்கள் வர்க்க பேதம் எப்படி உருவாச்சு. இது வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வானத்திலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு போனார் இல்லை இல்லையா? தன்னுடைய சக மனுஷனில், சக நாட்டில், சக மனுஷர்களை இப்படி வர்க்க பிரிவை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறோமே, அந்த விழிப்புணர்வு வரல பாருங்கள். இந்த வகுப்புவாதத்தில் இடஒதுக்கீடுன்னு பிரித்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலுக்கு வரணுன்ட்டு தான் நாங்கள் இந்த முயற்சிலாம் எடுத்துருக்குறோன்னு அரசு சொன்னாலும் சரி, அரசை நியமிக்கிற அரசியல்வாதிகள் சொன்னாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் பிறப்பால் எல்லாரும் சமந்தான். எந்த பிள்ளை மண்ணில் பிறக்கையில் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் இந்த சமூக வளர்ப்பினில தானே தவிர வெறும் தாய் தகப்பன் வளர்ப்பில் மட்டும் இல்லை. இந்த சமுதாயம் அதை தான் கற்றுக் கொடுக்குது. நீங்கள் என்ன தான் பிறக்கும் போது பாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் மழலை மொழி பேசிட்டு ஒன்றும் தெரியாமல் தான் வருதுங்க. இங்கே வர்க்க பேதங்கள், தீண்டாமை, உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, என்னுடைய வழிபாடு, உன்னுடைய வழிபாடு, இதெல்லாம் எப்போ தெரியுது? அந்த பிள்ளை வளரும்போது இந்த சமூகத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால அதை தாண்டி அதால் வளர முடியல. இதுதான் உண்மையாக நினச்சிக்கிறாங்க இல்லையா? இதையெல்லாம் அறிவு என்கிற விளக்குமாறை கொண்டு தொடர்ச்சி எடுக்கணும். இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற இந்த தீண்டாமை, வர்க்க பேதனை குப்பைகளை எல்லாம் அறிவுங்கிற விளக்குமாறை எடுத்து சமத்துவ தூய்மைப்படுத்தணும், எல்லாத்தையும் சமநிலை கொண்டு வரணும். இது ஆதிக்க வர்க்கம் இப்படி கொண்டு வந்துச்சு. இந்த ஆதிக்கத்தை கொண்டு வந்தவங்கெல்லாம் தங்களை ஜாதியின் அடிப்படையினால் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சாமிகளில் எந்த ஜாதியும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை பாருங்கள், எல்லாமே ஒரே சாமிங்க தான். எதுலேயுமே இந்த 4 வர்ணங்கள் சாமிக்கு கிடையாது, அதை கும்பிட போகிற மனுஷனுக்கு தான் இருக்குது இல்லையா? அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். இது மாதிரி ஒரு விதமான அடிமைத்தனம் வந்தது. இந்த அடிமைத்தனத்தில் சிக்கிய மனுஷால் குடும்பங்களாக சந்ததியாக பல நூற்றாண்டுகளாக இந்த அடிமை வேதனைப்பட்டு அது ஆழ் மனசில் அவங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு. அப்போ தான் சமூக சிந்தனையாளர்களோ புரட்சியாக பேசும்போது அந்த கருத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரோட மக்கள் சேர்றாங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புரட்சி நடந்து தான் இன்றைக்கி இந்த அளவு இருக்குது. இன்றைக்கும் சுத்தமாக ஜாதிகள்லாம் ஒழிக்கப்பட்டாச்சான்னா அந்த அளவுக்கு ஒழிக்கப்படலை. அதுக்கான ஞான அறிவு இன்னும் நமக்கு வளரலை. இதுதான் உண்மை. இதை அப்படியே ஒத்துக்கிறணும். சரி, இந்த வர்க்கபேதன ஜாதியெல்லாம் எப்படி இன்றைக்கி ஒழிக்க முடியும்னா, அரசு ஒரு ஆணையை போட்டாக்கா கல்வி அனைவருக்கும் சமம், இந்த நாட்டில் உள்ள செல்வங்கள் அனைவருக்கும் சமம், கல்வியும் வேலைவாய்ப்பும் சமநீதி பிரமாணத்தில் கொடுக்கப்படும், அவரவர் அறிவுக்கு தகுந்தது போல் வேலைவாய்ப்பும் கல்வியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த வர்க்கபேதனை வராது. இது எல்லாம் தொழில் ரீதியாக தான். ஆரம்பத்திலேயே அந்த 4 வர்ணமே எதுலேருந்து ஆரம்பிக்குது? தொழில் ரீதியாக தான் இருக்குது. தொழிலாளன் சூத்திரனாகவும் அதை வியாபாரம் பண்ணுறவன் வைசியனாகவும் அதை கொண்டு அதிகாரம் பண்ணுறவன் ராஜாவாகவும் அதை ஒழுங்குபடுத்துகிறவன் பிரம்மஞானம் கொண்டவனாகவும் மாறிட்டாங்க இல்லையா? அப்போ எல்லாமே வியாபாரம் சார்ந்து தானே இருக்குது. இப்போது அது எல்லாமே மக்கள் ஆட்சி அரசு கையில் அந்த பொறுப்பு வந்ததுனால அரசு ஒரு ஆணையை வெளியிட்டு வர்க்கபேதமோ ஏற்றத்தாழ்வோ இனி தேவையில்லை, விருப்பப்பட்ட கல்வியை எல்லோரும் பயிலலாம், அவரவருக்கு அறிவுக்கு தகுந்தது போல் அவரவருடைய சிந்தனைக்கு தோன்றுவது போல் தொழில்களை தேர்ந்தெடுத்துக்கலாம், சமநீதி பிரமாணம் எல்லாருக்கும் வரும் அப்படின்னாக்கா எல்லா மனுஷனும் படிக்க முடியுங்க, எல்லா மனுஷனும் வேலை செய்ய முடியுங்க. அவரவர் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பையும் அதுக்கான தொழிற்சாலையும் தொழில் உற்பத்திகளும் அரசு அதிகபட்சமாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் சமநிலை பிரமாணம் வரும். இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்படி ஒரு கூட்டம் வர்க்க ரீதியாக நம்முடைய சமயத்தை கொண்டே, கடவுள் பேரால் மதங்களை கொண்டே ஒரு அடிமைத்தனம் உருவாயிடுச்சு. இந்த அடிமைத்தனத்திலேருந்து நாம் வெளியே வரணுன்ட்டு ஆழ்மனசில்
அடிமைப்பட்ட அத்தனை கோடி மக்கள்லேயும் அந்த எண்ணங்கள் இருந்தது. அடுத்து ஒரு அடிமைத்தனம் வந்துச்சு. அது எந்த முறையில்னா அதிகாரத்துவத்தில் வந்தது. பாருங்கள், இந்தியாவை முதல் முகலாயர்கள் கைப்பற்றி ஆட்சி பண்ணும்போது அவர்களுடைய வழிபாடாகிய இஸ்லாத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. எந்த நாடு இன்னொரு நாட்டை பிடிக்குதோ ஜெயிச்ச நாடு தங்களுடைய வழிபாட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. இது உலகம் முழுக்க நடக்கிறது தான். இந்தியாவிலும் அப்படி தான் நடந்துச்சு. முகலாயர படையெடுப்பு உள்ளே வந்த பிறகு அவர்களுடைய வழிபாடாகிய இஸ்லாம் வழிபாடு பரவுச்சு. அது எந்த அடிப்படையில் பரவி இருக்கும் பாருங்கள். அந்த ராஜ்யத்தில் வேலை பண்ணுறவங்க எல்லாருமே அந்த வழிபாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதுக்காகவே லட்சக்கணக்கான பேர் இஸ்லாம் தழுவினாங்க. ஏன் தழுவினாங்க? அவங்க இந்த இந்து சமுதாயத்தில், இந்திய நாட்டில் வர்க்க ரீதியாக பேதம் பார்த்து அடக்குமுறையில் அடிமையாக இருந்த அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இஸ்லாம் தழுவினா அங்கே ஜாதி பேதம் கிடையாது, எல்லாமே சகோதரர்கள், எல்லாமே இஸ்லாமியர், அப்படி ஆயிடுச்சு. அப்போது அந்த விஷயம் அடிமைப்பட்ட மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே தான் உருவ வழிபாடு, உருவத்துக்கு ஏற்ற ஒரு கோயில், கோயிலுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு, வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீண்டாமை, சடங்கு, சம்பிரதாயம் இப்படி இருந்தது. ஆனால் அவங்க உள்ளே வந்த பிறகு, முகலாயர்கள் உள்ளே வந்த பிறகு இஸ்லாத்துங்கிற ஒரு வழிபாடை கொண்டு போது அவங்க உருவமற்ற வழிபாடு, ஏக இறைவன் ஒருவனே, அவனுக்கு உருவம் கிடையாது, அந்த வழிபாட்டை மக்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு அவன் சொல்லி கொடுத்தவனே அடிமைப்பட்ட மக்கள் தோளில் கை போட்ட உடனே தன்னை சமரீதியாக நேசிக்கிறாங்கன்னு பல லட்சம் பேர் வழிபாடு மாறினாங்க. மதமாற்றம் உருவாச்சு. இது பல நூற்றாண்டுகளாக போச்சு. அந்த அதிகார வர்க்கத்தை இந்த வர்க்க ரீதியாக பிரிஞ்சவங்க எதிர்த்து போராட முடியல. அது ராஜ்யத்தை அமைச்சிட்டு அது அதிகார வர்க்கத்தில் வந்துருச்சு. அந்த அதிகார வர்க்கம் உள்ள அந்த முகலாயர்கிட்ட வர்க்க ரீதியாக இங்கே வர்ணாசிரம தர்மம்லாம் பிரித்து வச்சவங்கெல்லாம் எதிர்த்து போராடாமல் அடங்கிட்டாங்க. அப்போது அந்த மார்க்கத்தை யாரெல்லாம் தழுவுறாங்களோ அது அந்த மார்க்கத்தாரவே மாறிட்டாங்க. அவங்கள எதிர்த்து போராட முடியல. அந்த மார்க்கத்தை தழுவினவங்க எல்லாம் அரசு பொறுப்புகள்லையும் அரசு மூலமாக நிறைய பேர் வேலைவாய்ப்பு பெற்றாங்க, கல்வி பெற்றாங்க, தொழில்களை விருப்பப்படி அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அத்தனை பேரும் இந்திய மக்கள் தான், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழர்கள் தான். இந்த அடக்குமுறையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு பெரும் ஆதரவாக இருந்ததுனால அவங்க எல்லாரும் மார்க்கம் தழுவிட்டாங்க. இந்த மார்க்கத்தில் இருந்தால் தானே இந்த தீண்டாமை, அடக்குமுறையெல்லாம். மார்க்கம் மாறின பிறகு அவங்களுக்கு அங்கே அந்த தீண்டாமை வேலை செய்யலை. இப்போ இங்கே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அடக்குமுறையில் இருந்தானோ, தீண்டாமை, தீண்டத்தடாதவன், பிற்பட்டவன், மிகவும் பிற்பட்டவன், இப்படியெல்லாம் இருந்த மக்கள்லாம் அப்படியே சகோதரத்துவமாக மாறி யாருக்கும் நான் இனிமேல் அடிமையே இல்லை, எந்த சடங்கு சம்பிரதாயம் எனக்கு தேவையில்லை, இனி இல்லை அப்படின்னு ஒரு மார்க்கம் அவங்கள கூப்பிடும் போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அங்கே கிடைச்ச அந்த மனித விடுதலை இருக்குது பார்த்திங்களா, அடிமைத்தனத்திலேருந்து அந்த மனித விடுதலை இருக்குது பாருங்கள், மனசு ரீதியாக அது உள்ளத்தில் ஏற்கனவே தேங்கி இருந்ததுனால இப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கும் போது அப்படியே மதம் மாறினாங்க. இதுக்கு நம்ம சமயமும் ஒரு காரணமாக இருந்துக்குது இல்லையா. இது பல நூற்றாண்டுகளாக போயிட்டு இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் உள்ளே நுழையும் போது அவங்க மொத்த இந்தியாவும் பிடிச்சாங்க. அதில் இஸ்லாமரையும் சேர்த்து அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ இந்தியாவில் உள்ள எல்லா மார்க்கமும், எல்லா மதங்களும், எல்லா மக்களும் பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இது அதை விட பெரிய அதிகாரத்துவம் ஆயிடுச்சு. அப்போவும் இந்த வர்க்கத்துவமானவங்க எதுவும் பண்ண முடியல. அந்த அதிகாரத்துக்கு இந்த வர்க்க ரீதியான போராட்டம் வெல்ல முடியல. அவங்க உள்ளே வந்த பிறகு அவங்க மார்க்கத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் இந்தியா முழுக்க பரவிச்சு. அப்போது அவங்க கோவில் கட்டுறாங்க, பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, கல்வி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எல்லாம் இந்தியாவில் ஏற்கனவே இருந்த அந்த வர்க்க பேதம் பார்த்திங்களா, அதை அடியோடு தொடச்சிட்டாங்க உண்மையாக. அப்போ மக்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, இங்கே நம்ம சொந்த ஊரில் அவமானப்பட்டிருந்தவங்களை அதே ஊரில் ஒரு கௌரவமாக நடத்தும் போது, சமரீதியாக சகோதரத்துவமாக நடத்தும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவம் தழுவினாங்க. கிறிஸ்தவம் தழுவினவங்களாம் ஏன் தழுவினாங்க, இஸ்லாத்தில் போனவங்களாம் ஏன் போனாங்கன்னா, தங்களுடைய சொந்த நாட்டில் சொந்த மக்கள் தங்களுடைய சொந்த வழிபாட்டில் பலவிதமான சடங்கு சம்பிரதாயமும் தீண்டாமையும் வச்சு, வர்க்க பிரிவினையை வச்சு, இடம்பொருள் ஏவல்ன்ற மாதிரி யாரை எங்கெங்கே நிறுத்தணுமோ அப்படி நிறுத்தினாங்க. நம்முடைய 63 நாயன்மார் புராணங்கள்லாம் படித்து பாருங்கள், எவ்வளோ பேர் இந்த வழிபாட்டுக்குள்ளே போகாமல் அவமானப்பட்டிருக்காங்க. அப்படி போனவங்க திரும்ப வரல, அது என்ன நாங்களே தெரில, எல்லாம் அக்னி பிரவேசமாக ஆயிட்டாங்கன்றாங்க. இதையெல்லாம் பார்த்த மக்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு, இந்த கோவிலுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு. அப்போது கடவுள் என்னப்பட்டவர் நமக்கு பொது இல்லைன்றலாம் ஆயிடுச்சு.
இது வெளியிலேருந்து வருவங்க, இது பொது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே கிடைக்காத மரியாதை அங்கே கிடைக்குது. அங்கே செருப்பு போடலாம், நல்லா நீட்டாக துணி போடலாம், சகோதரத்துவமாக பழகலாம். இப்படி ஒரு விடுதலை கிடச்சிது இல்லையா? நம்ம மதம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஏன் மாறினாங்கன்னும் போது இங்கே ஏற்கனவே உள்ள அடக்குமுறையிலேருந்து ஒரு விடுதலை கிடச்சதுனால அந்த மதமாற்றம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது. இங்கே பலவிதமான அடிமைகள் இருந்தாங்க. உயர் சாதியினர் பண்ணையார்களாக இருந்தாங்க, அடிமட்ட மக்களை பண்ணை அடிமைகளாக வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க பரம்பரையாக அடிமையாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுயாதீனம் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் பிரிட்டிஷ் உள்ளே வரும்போது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, வேலைக்கு தகுந்த கூலி, நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை காட்டினான். பண்ணை அடிமைகள் விடுதலை ஆனாங்க. பஞ்சத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் மனித குல ரீதியாக, வர்க்க ரீதியாக ஒரு அடிமைத்தனம் இருந்தாங்க பார்த்திங்களா, அதிலிருந்து விடுதலை ஆனாங்க. அந்த விடுதலைத்துவத்தை அனுபவித்த பிறகு தான் பொதுவாக இந்த விடுதலைத்துவம் நல்லா இருக்குதுன்னு அதுக்கப்புறமா நம்ம சுதந்திரத்துக்கு போராடினது. பாருங்கள், பிரிட்டிஷ் உள்ளே வந்து இந்தியாவில் நடக்கிற இந்துத்துவ கலாச்சாரங்களை எல்லாம் பார்த்து அவனே அதிர்ந்து போனான். உதாரணத்துக்கு, புருஷன் இறந்துட்டா அவனுடைய மனைவியை அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க, உடன்கட்டை ஏறுதல்னு பேர். இதையெல்லாம் பார்த்து அவன் அதிர்ந்து போனான். அவன் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்தான். இனி இந்த உடன்கட்டை ஏறக்கூடாது, புருஷன் சேர்த்தா அவங்க நெருப்பில் தூக்கி போடக்கூடாது, இந்த சடங்கை நிறுத்துங்கன்ட்டு அவன் போட்ட சட்டம் தான் இன்றைக்கி மாறிச்சு. இல்லைனா இன்னி வரைக்கும் கூட தொடர்ந்து இருக்கும் இல்லையா? தீவிரமான இந்து பக்தர்கள் அதை இன்னி வரைக்கும் கூட தொடர்ந்துருக்கலாம். இன்றைக்கும் கூட பாருங்கள், மாட்டுக்கு மேலே காட்டுற அக்கறையெல்லாம் மனுஷால் மேலே காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துலேயும் விசேஷமானவும் மனுஷன் தான். மனுஷனுக்காக தான் எல்லாமே படைக்கப்பட்டுக்குது. ஆனால் மனுஷனை காட்டிலும் மாடு உயர்வாக இருக்குது இல்லையா? மாடு ஒரு உயிரினங்கள், அதை மதிக்கத்தக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்காக மனுஷனை கொல்லக்கூடாது. அப்போது இது மாதிரியான அடக்குமுறை இருக்குது இல்லையா, அது மனித மனங்களை ரொம்ப பாதிப்புக்குள்ளாச்சு. சில மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சடங்கு தான் உண்மையாகட்டியும் இதோடு நம்மளை அடாப்ட் ஆகிக்கணும், இதிலேருந்து நம்ம எந்த புரட்சி சிந்தனைக்கும் நம்ம செவிசாய்க்கக்கூடாதுன்னு கூட ஒரு சிலர் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. புரட்சி சிந்தனை வரும்போது இந்த உடன்கட்டை ஏறுதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, இதெல்லாம் மகாபாரதத்துலேருந்தே இருக்குது. உடன்கட்டை ஏறுதெல்லாம் பாண்டு இறந்துட்ட பிறகு அவருடைய மனைவி 2 பேரில் யாரோ வச்சு சாகணுன்றாங்க. குந்தி உடன்கட்டை ஏறணும். அப்போ மாத்திரைங்கிற இன்னொரு மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் இருந்து பிள்ளைங்களெல்லாம் பார்த்துங்க. அவங்க அக்னி பிரவேசம் போனாங்க. அப்போ அதை தொடர்ந்து வர இந்த சமுதாயம் இந்த சடங்குகள் எல்லாம் உண்மை, இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விதமான பழக்கத்தில் வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அறிவு வளரும்போது, சிந்திக்கும் பொழுது இதையெல்லாம் தவிர்க்கப்பட்டது. இது கூட இந்திய நாட்டிலே தவிர்க்கப்படலை, இதை பிரிட்டிஷ் வந்து தான் ஒரு சட்டத்தை போட்டு இதை தவிர்த்தாங்க. அந்த அதிகார வர்க்கத்துக்கு இந்த வர்க்க அதிகாரம் அடிபணிஞ்சுது. அப்போ மக்கள் செல்வாக்கு கூடி மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் போடுகிற ஒவ்வொரு சட்டமும் இந்த வர்க்க பேதனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தூக்கி அகற்றப்படும். அப்போ அதுபோல் அறிவார்ந்த சிந்தனை உள்ளவங்க நம்மளை ஆட்சி செய்யணும். அப்படி ஆட்சி செய்யும்போது இப்போவும் இருக்குது, இந்த வர்க்க பேதனை முழுக்க போயிடுச்சுன்னெலாம் கிடையாது, இப்போவும் இருக்குது. இன்னமும் இதை சீர்படுத்தணும் இல்லையா? இன்னமும் சீர்படுத்தினா தான் கடவுள் எப்படி பொது சிந்தனையில் எல்லாத்தையும் உருவாக்கினாரோ அந்த முழுமையானதை அனுபவிக்க முடியும். தினந்தோறும் வழிபாடு செய்கிறோம், எல்லா மார்க்கத்துலேயும் விரதம் இருக்கிறோம், பக்தி மேற்கொள்கிறோம், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறோன்றோம். ஆனால் உள்ளூர தன்னுடைய மனசில் மதம், மொழி, இனம், பேதம், சடங்கு, சம்பிரதாயம், கோத்திரம், குலம், ஜாதி, பிரிவு, தீண்டாமை என்ற அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்குது. இந்த அழுக்கு தீர குளிக்கணும்னா அறிவு குளியல் குளிக்கணும், அறிவால் குளிக்கணும். மதம் ஏன் மாறினாங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை தான் மதம் மாறினாங்க. சரி, இன்னைய சூழ்நிலை எப்படி இருக்குது? இந்த மதமாக இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னா அதை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். இந்த சிந்தனைக்கு செவி கொடுத்த அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். ஜெயக்குமார். வாழ்க வளமுடன்.